டியர் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், சர்வேவர்னா யாரை சொல்கிறோம்? பெரிய பெரிய விபத்துக்கள் மற்றும் போர்லேருந்து நிறைய பேர் இறந்தாலும் சில பேர் மட்டும் தப்பிக்கிறாங்கல்ல, அவங்கள தான் சர்வேவர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகமதாபாத்லேருந்து யூகே போகிற ஃப்ளைட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சார். அவரை சோலோ சர்வேவர்னு சொல்லுவோம். டைட்டானிக் கப்பலில் 700 பேர் பொழைச்சாங்க. அவங்களையும் சர்வேவர்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த சர்வேவ்லேயே 2 முறை பொழைச்சிருக்காரு 3 நாள் கேப்பில். அவரை தான் லக்கியஸ்ட் சர்வேவர்னு சொல்கிறோம். அந்த லக்கியஸ்ட் சர்வேவர் தான் சுதோமோ யாமாகுச்சி. ஜப்பானில் போட்ட 2 அணுகுண்டுலேயுமே பாதிக்கப்பட்டு உயிர் பிழைச்சவர். அவரோட 29வது வயசில் 3 நாளில் 2 விபத்தையும் சந்திச்சார். 6 ஆகஸ்ட் 1945 தான் முதல் அணுகுண்டு ஹிரோஷிமாவில் போட்டாங்க. அப்போ அவர் உடம்பெல்லாம் காயமடைஞ்சு காதெல்லாம் செவிடாகி தான் தப்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் சொந்த ஊர் நாகசாகிக்கு போனார். 9 ஆகஸ்ட் 1945 தான் அங்கே 2வது குண்டு போட்டாங்க. அதுலேயும் அவர் காயமடைஞ்சு திருப்பி உயிர் பிழைச்சிருக்காரு. 2மே பெரிய விபத்து. அதனால தான் அவருக்கு ஜப்பானில் டபுள் சர்வேவர்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அவர் 93 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. அணு ஆயுத எதிர்ப்புக்காக கடைசி வரைக்கும் அவர் போராடினார். பார்த்தீங்களா எவ்வளோ லக்கியஸ்ட் பர்சன் இவருன்னு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.